வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலோட தான் வந்திருக்கேன். பெண்களுக்கு வந்து ஜாக்பாட் தான். இனி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1000க்கு பதிலா 2000 சொன்னா நம்புவீங்களா? 2 நாள்ல வந்து அறிவிப்பு வரப்போது. அமைச்சர் வந்து ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. அத பத்தி தான் இந்த பதிவுல வந்து நம்ம முழுமையா பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளோட ஜிம்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை உடனடியா வந்து சேரும். சட்டப்பேரவை தேர்தல் வந்து கொஞ்ச நாள்ல வர இருக்கிற காலத்தினால இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. இந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ் அப்புறம் பெண்கள் கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு வந்து இருக்கு. இத வச்சே பாத்தீங்கன்னா நிறைய வந்து வாக்குகள் கிடைக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்க பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் ரூ. 1000 உரிமை தொகை வந்து வழங்கிட்டு வராங்க. இந்த ரூ. 1000 வந்து தகுதியான பெண்கள் அனைவருக்குமே வந்து வங்கி கணக்குல வந்து மாதந்தோறும் செலுத்துறாங்க. அதாவது கடந்த மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துல வந்து 2வது கட்ட விரிவாக்கத்தின் போது புதிதா வந்து அதாவது புதிதா எவ்வளவு பேர் சேர்த்திருக்காங்கன்னா 16,94,339 பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமா வந்து இந்த திட்டத்துல வந்து பயன்பெறும் பயனாளிகளோட எண்ணிக்கை வந்து 1,30,69,831 வந்து உயர்ந்திருக்கு. தமிழகத்துல வந்து சட்டப்பேரவை தேர்தல் வந்து நெருங்கிவிட்ட நிலையில வந்து பெண்கள் வந்து வாக்குகள வந்து ஒன்று விடாம வந்து அள்ளுவதற்காக வந்து மகளிர் உரிமை தொகையை உயர்த்த திமுக அரசு வந்து இந்த முக்கியமான அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா, அமைச்சர் வந்து ஒரு பொங்கல் முடியறதுக்குள்ள வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பொங்கல் பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது பெண்கள் மத்தியில வந்து பேசிய அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கும் அப்படி இல்லன்னா பொங்கல் முடியறதுக்குள்ளயோ பெண்களுக்கான முதல்வர் வந்து ஒரு சிறப்பான தித்திப்பான செய்தி வந்து அறிவிப்பாரு. அது வந்து பெண்களுக்கு வந்து பொங்கல் பரிசா வந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மகளிர் உரிமை தொகைய வந்து அரசு உயர்த்துறதுக்கு முடிவு செய்துள்ளத வந்து பார்த்தோன்னா, பெண்களுக்கு வந்து பரிசு காத்திருக்குது அப்படின்ற அமைச்சர் கூறியிருக்கதா வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. வரும் சட்டப்பேரவை தேர்தல்ல வந்து திமுக வந்து வெற்றி பெற வந்து கையில வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு பரவலான ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. இந்த திட்டத்துக்கு வந்து பெண்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிற நிலையில வந்து இத வைத்தே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாக்குகள் கிடைக்கும். இதனால வந்து இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, ரூ. 1000லேருந்து ரூ. 1500 அல்லது இல்லன்னா ரூ. 2000 கூட அதிகரிக்கிறதுக்கான அரசு வந்து முடிவு செய்துள்ளதா வந்து கூறப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த திட்டம் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. அமைச்சர் வந்து சூட்சமா வந்து கூறியிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது ரொம்பவுமே வந்து வரவேற்கத்தக்க ஒரு திட்டமா தான் இருக்கு. அதாவது பெண்களுக்கான ஜாக்பாட் வந்து இனி வந்து ரூ. 1000க்கு பதிலா வந்து ரூ. 2000 கூட இருக்கலாம். அப்படி இல்லன்னா ரூ. 1500 வளர்ந்து கூட இருக்கலாம். இந்த குட் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா தான் காத்திருக்கணும். இப்போதைக்கு வந்து இது ஒரு தகவல் மட்டுமே வந்து வெளிவந்திருக்கு. இன்னும் வந்து உண்மையான அறிவிப்பு எதுவுமே வரல. இதே மாரி தான் நான் பொங்கல் பரிசு அப்பவும் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த ரூ. 3000க்கான அப்டேட் வந்து நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணியிருந்தோம். அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே வந்து நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து பொங்கலுக்கு வந்து ரூ. 3000 சிறப்பான சூப்பரான ஒரு ஊக்கத்தொகைய குடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நம்பலாம். ஆனா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி காத்து தான் இருக்கணும். இது போன்ற உடனடியான தகவல்கள தெரிந்து கொள்றதுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.